நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. உங்க உடம்புல இருக்கக்கூடிய பல வியாதிகளை இருந்த இடமே தெரியாம துரத்தி அடிச்சிரும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா மூட்டு வலி, கை கால் குடைச்சல், பாத வலி, பாத எரிச்சல், உடல் சோர்வு, ஞாபக மறதி, அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், இரத்த சோகை, சரும சம்பந்தமான பிரச்சனைகள், அலர்ஜி, ஆஸ்துமா, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. இப்ப வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. முதல்ல நம்ம வெல்லம் எதிலிருந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வெல்லமா இருக்கட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரையா இருக்கட்டும், எல்லாமே கரும்புல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. வெல்லம் வெளிர் பழுப்பு நிறத்துல இருந்து அடர் பழுப்பு நிறம் வரைக்கும் கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு அடர் பழுப்பு நிறத்துல வாங்கி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அதுல அதிகப்படியான சத்துக்கள் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை நல்ல வெண்மையா ஆக்குறதுக்காக அதுல ஒரு சில விதமான கெமிக்கலை சேர்த்து அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி நமக்கு வெண்மை நிறத்துல கொடுக்கறாங்க. அதனாலதான் வெள்ளை சர்க்கரையில அதனுடைய சத்துக்கள் முழுவதுமா போயிடுது. ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வெள்ளத்துல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இரும்பு சத்து, கால்சியம் சத்து, சோடியம், பொட்டாசியம், சர்க்கரை, எனர்ஜி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் இதுல விட்டமின் சி சத்துக்களும் இருக்கு. இது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். குறிப்பாக பருவநிலை மாற்றங்கள் காரணமாக, அதாவது சீதோஷ்ண நிலை மாறும்போது, சில பேருக்கு அந்த குளிர்காலம் தொடங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை, சளி தொந்தரவு, இருமல், இந்த மாதிரி எல்லாம் வரும். வெள்ளத்தை ஒரு சின்ன துண்டு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலங்கள்ல ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான நோய்கள் இருந்து ரொம்ப எளிதா நம்மளால விடுபட முடியும். முக்கியமா ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து. ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துங்க. நல்ல சூடா இருக்கக்கூடிய தண்ணீர் சேர்த்துக்குங்க. ஒரு கிளாஸ் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய வெல்லம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் எந்த அளவுக்கு நீங்க பழுப்பு நிறத்துல பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இது பாருங்க, கொஞ்சம் அந்த வெண்மை நிறமா இருக்கும் பாருங்க. இதை விட இந்த பழுப்பு நிறத்துல இருக்கிறது அதிகப்படியான இரும்பு சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள் இருக்குன்னு அர்த்தம். கூடவே நல்ல ஒரு வாசனைக்காகவும் சரி, நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை நல்ல ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கும் சரி, நரம்பு மண்டலத்துக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கும் சரி, ஒரு சின்ன ஏலக்காவை தட்டிட்டு, அந்த விதைகள் நல்லா நசுங்குற அளவுக்கு தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்ப இத மூடி வச்சிருங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணீர் மிதமான சூட்ல இருக்கும். நல்ல சூடா இருக்கக்கூடிய தண்ணீர் மிதமான சூட்ல இருக்கும். நல்ல ஒரு முறை கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிங்க. தேவைப்பட்டா இதுல நீங்க ஒரு சின்ன துளி சுக்குப்பொடியும் சேர்த்துக்கலாம். என்னடா இது பானகம் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கலாம். ஆமாங்க, அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அதிகமா பயன்படுத்தியது. முக்கியமா ஏதாவது ஒரு விசேஷ காலங்கள்ல இந்த மாதிரியாச்சும் நம்ம குடிக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே வச்சாங்க. அந்த மாதிரி குடிக்கும் போது நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஏகப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இதை சாப்பிட மறந்துடுறோம். தேவைப்பட்டா நீங்க சுக்குப்பொடி சேர்த்துக்குங்க. இப்ப இதை நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி, நீங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 20 நிமிஷம் கூட கேப் விடலாம். நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி நல்ல மிதமான சூட்ல இருக்கும்போது குடிச்சிட்டு போய் படுங்க. காலையில எந்திரிக்கும் போது உங்களுடைய மூளையா இருக்கட்டும், உங்களுடைய நரம்பா இருக்கட்டும், உங்களுடைய உடம்பா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை கரைத்து வெளியேற்றும், மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும், குடல் புழுக்களை கரைத்து வெளியேற்றிடும். அடுத்ததா இன்னைக்கு முக்கியமா நிறைய பேர் பெண்கள் பாதிக்கப்படுறது இரும்பு சத்து மற்றும் கால்சியம் சத்து குறைபாடுகளால இரத்த சோகை நோய் பிரச்சனையால அவஸ்தைப்படுறாங்க. இரத்த சோகை நோயை விரட்டி அடிக்கும், புது ரத்தத்தை உடம்புல நல்ல ஊற செய்யும், ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை கரைத்து வெளியேற்றி உடலை நல்ல சுறுசுறுப்பா ஆரோக்கியமாக வச்சுக்கும், அஜீரண கோளாறு, செரிமான கோளாறு, இதை எல்லாத்தையுமே நீக்கிடும், வாயு தொந்தரவை சரி செய்யும். இதனால உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த வலிகள் எல்லாமே நீங்கிடும். ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேருக்கு வயிறு உப்புசம் மட்டும் இருக்கும், அதுவும் சரியாகிடும். உடல் சோர்வு, உடல் வலி, மூட்டு வலி, கை கால் வலி, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே நீங்கிடும். இதை எவ்வளவு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா எவ்வளவு நாளைக்கு வேணாலும் சாப்பிடலாம். இதுவே நீங்க சுகர் பேஷண்டா இருக்கீங்கன்னா இதுல நீங்க 2 துளசி இலைகளை சேர்த்துட்டு வெள்ளத்தினுடைய அளவு கொஞ்சமா குறைச்சிட்டு சாப்பிடலாம். வாரத்துல 2 முறை சாப்பிடுறது நல்லது. இதனால எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது. அதே மாதிரி வெள்ளத்துல அதிகப்படியான ஆன்டி மைக்ரோபியல் இருக்கு. இது நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய அந்த மாசுக்களை நீக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றினாலே நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கி நம்மளுடைய சருமம் நல்ல புத்துணர்ச்சியோட பொலிவோட இருக்கும்.
முக்கியமா தூக்கமின்மை பிரச்சனையால அவஸ்தைப்படுறவங்க நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி பயன்படுத்தணும்ல, அதுக்கு பதிலா இதே மெத்தடை அப்படியே பால்ல கலந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது போன உடனே நல்லா ஆழ்ந்த உறக்கம் வரும். காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மூளையா இருக்கட்டும், உங்களுடைய உடலா இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டமின் சி சத்துக்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால அந்த பருவநிலை மாற்றங்கள் காரணமாக குளிர்காலங்கள் ஏற்படக்கூடிய அந்த சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, இந்த மாதிரியான அலர்ஜி எதுவுமே நமக்கு இருக்காது. எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒண்ணு, இன்னைக்கு வாதம் என்ற ஒரு பிரச்சனையால, அதாவது பித்தம் வாதம் என்ற பிரச்சனையால நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. வாதம் உடம்புல இருந்தாலே அந்த கை கால் வலி எல்லாம் இருக்கும்ல, அந்த வாதத்தை சரி செய்யும். அந்த மாதிரி பித்தம் இருந்தாலே தலை சுற்றல், மயக்கம், தலைவலி இந்த மாதிரி இருக்கும். இந்த பித்தத்தை இது சரி செய்யும் இதை சாப்பிடும் போது. அது மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அனிமியாவை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த இரும்பு சத்துக்கு உண்டு. குறிப்பா பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல பாத்தீங்கன்னா உடல் சோர்வா இருப்பாங்க. காரணமே இல்லாம அதிகப்படியான டென்ஷன், அதாவது படபடப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், தலை சுற்றல் இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள் இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்திடும். இது நம்மளுடைய செரிமான திரவங்களை தூண்டி விட்டு ஜீரணத்தை சரி செய்யும். இதுல அதிகப்படியான நார்ச்சத்துக்களும் இருக்குங்க. நம்மளுடைய உணவு குழாய், வயிறு, நுரையீரல் போன்ற நம்மளுடைய உடல் உள்ள உறுப்புகளை நல்லபடியா சுத்தம் செய்து கொடுக்கும். அந்த அளவுக்கு அதிகப்படியான சத்துக்கள் எல்லாமே இதுல இருக்கு. இதை எவ்வளவு நாளைக்கு குடிக்கலாம்னா, நீங்க டெய்லியுமே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இல்ல சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வாரத்துல 2 முறை குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.